இந்த ஹீரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏழை வீட்டு பையன். அவன் வந்து ஒரு பணக்கார வீட்டுல அவங்க அம்மா அப்பா வந்து வேலை பார்ப்பாங்க. அந்த ஹீரோயின் இந்த பணக்கார வீடு சொன்னல அவங்களோட பொண்ணு ரவி ஷாலினி. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபர்ஸ்ட் லவ் வந்தது நம்ம ரவிக்கு தான். சின்ன வயசுல இருந்தே இந்த பொண்ணை வந்து ரொம்ப லவ் பண்ணுவாரு, அதுவும் ஒன் சைடா. ரவி பேசுற வேர்ட்ஸ் எல்லாம் வந்து உண்மையிலே சூப்பரா இருக்கும். அதனாலதான் ஷாலினி என் காதல் உன்னோடுதான். நமக்கே வந்து நம்மளே வந்து என்னமோ ஒரிஜினல் லவ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த சீரியல் வந்து கொடுக்கும். அப்படியே காலங்களும் போது இவங்களும் ரொம்ப பெருசா வளர்ந்துடுறாங்க. அண்ட் கல்யாணம் பண்ற ஏஜ் வரப்போ இந்த ஹீரோ வந்து அவரோட லவ் வந்து சொல்லாம டைரக்டா வந்து அவங்க குடும்பத்தையே போய் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்றாரு. ஏன்னா இவர் அவங்க வீட்டுல வேலை பாக்குறாரு. சோ அதனால அவங்க குடும்பத்துல ஃபர்ஸ்ட் பேசுறதுதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லி இவரும் போய் பேசுறான். இந்த மாதிரி நான் உங்க பொண்ணை வந்து சின்ன வயசுல இருந்து லவ் பண்றேன் அது இதுன்னு சொல்றான். பட் அவங்களுக்கு நீ என்ன ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து வந்த ஒரு பையன், நீ எப்படி எங்க வீட்டு பொண்ணை வந்து நீ லவ் பண்ணலாம், உனக்கு அதுக்கெல்லாம் தகுதி இருக்குதான்னு சொல்லி அந்த பையனை வந்து ஒரு மரத்துல கட்டி வச்சு பயங்கரமா போட்டு அடிக்கிறாங்க. இது ஷாலினிக்கு வந்து தெரியவே தெரியாது. அவகிட்ட சொல்லவே மாட்டாங்க, மறைக்கவும் செஞ்சிருவாங்க. அப்பதான் ஹீரோ ஒன்னு யோசிக்கிறான், உண்மையான காதலுக்கெல்லாம் இங்க வேல்யூ கிடையாதா, அவங்க பிரஸ்டீஜ் தான் முக்கியம் அப்படின்னா அவங்கள விட நம்ம மேல போகணும்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷம் கடந்துருது. இப்பதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். அந்த ஹீரோயின் சொன்னல ரொம்ப பணக்காரியா இருந்திருப்பா தெரியுமா, அவளோட அப்பா வந்து இறந்துருவாங்க. சோ அவங்க அப்பா இறந்தனால அந்த ஷேர்ஸ் அவங்களோட சொத்து மதிப்புலாம் வந்து வேற ஒருத்தருக்கு போயிரும். அவங்க வந்து இவங்க குடும்பத்தை வந்து ஏமாத்திடுவாங்க. அவங்களுக்கு இந்த சொத்து வந்து போய் சேரல. அப்ப அல்டிமேட்டா என்ன ஆகும், ஹீரோயினி வந்து இப்ப ஏழையா மாறிட்டாங்க. அவங்க இப்ப தினம் கூலி வேலைக்கு போற நிலைமைக்கு அந்த லெவலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. கரெக்டா ஹீரோயினும் வேலை தேடும் போதுதான் ஒரு புது கம்பெனி மொத்த ஷேர்ஸையும் ஹோல்ட் பண்ணிருக்கிறதா தெரிய வருது. அந்த கம்பெனில இப்ப இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் போகுதுன்னு சொல்றாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினும் போறாங்க. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு புரியுது அது அவங்க வீட்டுல வேலை பார்த்த பையன் தான். ஹீரோ வந்து ஏழையில இருந்து பணக்காரனா மாறுறான். ஹீரோயின் வந்து பணக்காரியா இருந்து இப்ப ஏழையா மாறிட்டா. ஷாலினிக்கு ரொம்ப ஷாக்கு. என்னடா இவன் எப்படி இருந்த ஒரு ஆளு இப்ப இவ்வளவு பெரிய கம்பெனிக்கு ஒரு பெரிய மேனேஜரா இருக்கான். அந்த ஹீரோயினோட சொத்தெல்லாம் வந்து ஒருத்தங்க ஆட்டைய போட்டாங்கன்னு சொன்னல, அவங்க கிட்ட இருந்து நம்ம ஹீரோ அந்த ஷேர்ஸையும் வாங்கி இவரே வந்து ஹோல்ட் பண்றாரு. அப்ப அல்டிமேட்டா பார்த்தா ஹீரோயினோட சொத்தும் இவர்கிட்ட தான் இருக்கு. ஹீரோ ஏழையா இருக்கும் போது அவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும் தெரியுமா, அந்த கார்னர் இப்ப இவர் பணக்காரனருக்கு அப்புறம் சுத்தமா இருக்காது. ரொம்ப ஆட்டிடியூடா பண்ற மாதிரி நடிப்பாரு. பட் பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயினுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவாரு. ஏன் அவர் இந்த மாதிரி நடிக்கணும்னா, ஹீரோயின் கிட்ட வந்து அவங்க வீட்டுல சொல்றவங்க எல்லாம் ஹீரோ வந்து வீட்டுல இருக்கிற ஏதோ ஒரு பெரிய பொருளை வந்து திருடிட்டாரு, சோ அவரோட கேரக்டர் சரியில்லாதனாலதான் அவரை வந்து வீட்டை விட்டு அனுப்பணும், வேலையை விட்டு தூக்கணும். அதனால அவங்களுக்கும் ஹீரோ மேல ஒரு சின்ன வெறுப்பு இருக்கும். சோ கடைசியா ஹீரோ ஹீரோயின் எப்படி அவங்க வந்து ஒண்ணு சேர்றாங்க, இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற வெறுப்பு வந்து எப்படி ஒன்னா மாறுது அப்படின்றதுதான் இந்த சீரியலோட கதை. இந்த சீரியல் பார்த்தவங்க சொல்லுங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு. எனக்கு உண்மையிலே இது கொஞ்சம் பிடிச்சமான ஒரு சீரியல்.